ஒன் ஆஃப் த worst ever எபிசோட் அண்ட் worst ever ஹோஸ்ட் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி உண்மையாலுமே ஹோஸ்ட் பண்ணாரா, இல்லை போற போக்கில் எல்லாரையும் கேள்வி கேட்டாரா, இல்லை இப்படி சொல்லலாமா? விஜய் சேதுபதியை அடிக்கடி அன்புக்கு எங்க பார்த்து சொல்லுவார், சுகர் கோட் பண்ணாதீங்க, சுகர் கோட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் அவங்கள பேசுகிறதா இருந்தால் திட்டுறதா இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள், அப்படியே மழுப்பி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அடிக்கடி அன்புக்கு எங்க பார்த்து சொல்லுவார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜய் சேதுபதியை பார்த்து சொல்லுவோம், சுகர் கோட் பண்ணாதீங்க, உங்களோட மாமன் மச்சானுக்கு, அதாவது உங்கள் மச்சானோட ஒய்ஃபு, உங்களோட சிஸ்டர்ஸ், இந்த புள்ளி கேங்கோட லீடர் நீங்கள் தாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. worst ever எபிசோடுங்க. இவர் எந்த இடத்துலையுமே உங்களை கண்டிச்ச மாதிரி தெரியல, சிரிச்சு ஒரு மாதிரி காமெடி ஷோ மாதிரி போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளாம் தான் நினச்சிருந்தோம். ப்ரோமோவில் பார்த்துட்டு ப்ரோமோவில் சாண்ட்ராவை கிழி கிழிக்கிறாரு, திவ்யாவை கிழி கிழிக்கிறாரு, பார்வை போட்டு புழங்குறாரு, பிரஜினை போட்டு புழங்குறாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாண்ட்ரா இன்னசென்ட்டுங்க. சாண்ட்ரா ஒரு இன்னசென்ட். திவ்யா சாண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சாண்ட்ராவுக்கு ஒன்றுமே தெரியாது. யோ மனுஷனா நீ எல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லு, சாண்ட்ரா இன்னசென்ட்னு சொல்லி. சாண்ட்ரா இன்னசென்ட். திவ்யாவோட கேம் பிளேல போயிட்டு சாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்க, இல்லைனா சாண்ட்ரா சூப்பராக இண்டிவிஜுவல் கேம் ஆடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க சுகர் கோட். அதாவது சாண்ட்ராவோட கிராஃபை உயர்த்துறதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன் நண்பர்கள், லிட்டரலாக சொல்கிறேன், இவங்களுக்கு பண்ணது பேர் ரோஸ்டே கிடையாது. ரோஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரியல. worst ever ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான், அவனை நிற்க வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்க. எப்ஜே ஒரு எபிசோடில் வெட்டிடுன்னு சொல்லியிருப்பான் தெரியுமா? அன்னைக்கு எப்ஜே பேச வருவான். பேச வரும்போது நீங்கள் பேசாதீங்க உட்காருங்கன்னு சொல்லுவார். அவன் தலையாட்டுவான். நீ தலையாட்டக்கூடாது, உட்காருமா, நீ ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, மூடிட்டு உட்காரு, நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்ன விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அதுவும் அவனே கழுவி ஊத்துறாரு. யாரு? பிரஜின் அவங்க ஃப்ரெண்டான விஜய் சேதுபதியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதை இவர் பேச விடுறாரு. அப்போ இத்தனை நாளாக மற்றவங்களாம் பேச விடாமல் ஆஃப் பண்ணீங்களா? அதெல்லாம் என்ன விஜய் சேதுபதி சார்? எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு பாருங்களே. ப்ரோமோவை பார்த்த நம்ம ப்ரோமோவில் வேற லெவலில் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்படிங்க இப்படிங்கன்னு சொன்னோமா. ஆனால் ரியலாக என்ன தெரியுமா இருக்கு எபிசோடில், தலைவன் சாண்ட்ராவுக்கு அப்படியே சோப் போடுறாரு. அதாவது சாண்ட்ரா நீ போயிட்டு இந்த வலையில விழுந்துட்டியம்மா, திவ்யா ஒரு கேம் பிளே ஆனாங்கம்மா, திவ்யா ஆக்சுவலாக ஒரு தரமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. திவ்யாவும் ஹோஸ்ட்டை மதிக்கல. ஆக மொத்தம் இன்னைக்கு யாருமே ஹோஸ்ட்டை மதிக்கல, அது வேற விஷயம். சாண்ட்ரா ஹோஸ்ட்டை மதிக்கல, திவ்யா ஹோஸ்ட்டை மதிக்கல, பார்வதி ஹோஸ்ட்டை மதிக்கல, எப்ஜே ஹோஸ்ட்டை மதிக்கல, விக்ரம் ஹோஸ்ட்டை மதிக்கல, பிரஜின் ஹோஸ்ட்டை மதிக்கல. இது எல்லாத்துலையுமே பிரஜின் தான் ஆரம்பிச்சு வச்சான். நீங்க வேணா எழுதி வச்சுக்க நண்பர்களே. இவன் அந்த பிரஜினை உள்ள விட்டு இன்னும் கொஞ்ச நாள் பேச விட்டீங்கன்னா விஜய் சேதுபதி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை போயிடும். இத்தனை நாள் விஜய் சேதுபதி பார்த்து பயந்து உட்கார்ந்தவன், சார் நீங்க பேசாது உட்காருங்கன்னு சொன்னார்ல விஜய் சேதுபதி, இன்னைக்கு பேச விட்டு அடி வாங்கினார்ல. இதுக்கப்புறம் ஒன்று அதை நீங்க கட் பண்ணிடணும், எல்லாம் எடிட்டிங்ல தூக்கி இருக்கணும். அதை எபிசோட்ல போட்டு விஜய் சேதுபதியோட மரியாதை நீங்க கெடுத்துக்கிட்டதுனால இதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பேசுவான், எவனுமே மரியாதை கொடுக்க மாட்டான். பிரஜின் பேசுறத பார்த்துக்கிட்டானுங்க எல்லாரும். ஓ இப்படிலாம் ஹோஸ்ட் கிட்ட பேசலாம் போல இருக்கு, இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் போல இருக்கு, இப்படி ஸ்கோர் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிப்பான். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா வச்சுங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாண்ட்ராவை எழுப்பி திவ்யாவை எழுப்பி இந்த பிரச்சனையை பற்றி கேட்குறாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த பிரச்சனையை பற்றி கேட்கும்போது மழுப்புறாங்க. அதாவது சாண்ட்ரா வேலை செஞ்சாங்களாம், நீ ஏம்மா வேலை செய்யல, இங்கே வேலை செஞ்ச அங்கே வேலை செஞ்ச எல்லாம் வேலை செஞ்சேன்னு சொல்லுவேம்மா, எங்கேம்மா வேலை செஞ்ச சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு இவங்க சொல்ல. திவ்யா, சார் நாங்களாம் வேலை செஞ்சோம் சார், ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் பார்வதி பிரஜினை தவிர மற்ற எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் எந்த உண்மையை சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு வேலையும் செய்யலை, ஃபுல்லாக அன்னைக்கு நைட்டு ஓப்பி தான் அடிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு வேலையை உருப்படியாக செய்யலை அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் உடச்சி விட்டாங்களா. உடச்சி விட்டதுக்கு அப்புறமா திவ்யா கிட்ட என்ன சொல்றாரு, திவ்யா இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளானே நீங்கள் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிங்க, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு கேம் ஒன்று ஆடுறீங்க, இந்த கேம் ஆடுறதுல பச்சை புள்ள வாய் பேச வராது, ஒன்றுமே தெரியாத சாண்ட்ராவை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க உங்கள் கேமில், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சிரிசா பார்க்க ஒரு சிரிப்பு வருது, கோபம் வருது, அவ்வளோ கன்னிங் கேம் ஆடுது சாண்ட்ரா. சரி ஓகே, விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி சாண்ட்ரா திவ்யாவோட வலையில் இருந்து அவங்களோட கேமில் இவங்க போயிட்டு மாட்டிக்கிட்டு இவங்க ஜெயிலுக்கு போகலன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு திவ்யாவே ஒரு ஸ்டெப் இறங்கி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலான்னு சொல்லும்போது, இல்லை திவ்யா நீ இவ்வளோ தூரம் அழுதுட்டு நீ போகக்கூடாது, இங்கேயே உட்காரு,
நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு விக்ரமை கூட்டின்னு வந்து ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகலான்னு சொல்ல திவ்யாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவாயா இன்னசென்ட்டு, இதுவா ஒன்றும் தெரில, இதுவா மற்றவங்க கேமில் போய் மாட்டிக்கிச்சு. எனக்கு புரியல நண்பர்களே, இவர் எந்த அளவுக்கு சுகர் கோட் பண்ணுறாரு தெரியுமா அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற எதுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாருங்க. சீரியஸாக லிட்டரலாக நான் சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த கண்டஸ்டண்ட்டுக்குமே நீங்கள் இப்படி கேம் ஆடுங்க, ஆக்சுவலாக வந்து அவர் ஓப்பனாக சொல்கிறாரு நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படின்னு சொல்கிறாரு சாண்ட்ராவை. இதே தப்ப மற்றவங்க பண்ணால் இதே மாதிரி நீ சுட்டி காட்டுவீங்களா? இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து கூட்டத்தில் சேராதீங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க, இவங்க பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையும் சொல்லிடுறீங்க விஜய் சேதுபதி அவர்களே. பொதுவாக போக உங்களுக்கு வந்து இது வந்து டிஆர்பி வரணுங்கிறதுக்காக அவங்க வந்து குரூப் ஆடும் போதெல்லாம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து போட்டு அடி நடிச்சுட்டு இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஆடும்பொழுது நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் நல்லா கேம் ஆடினீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைலேஜை ஏற்றி விட்றீங்க, அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறீங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே அது கொடுக்க வேண்டியதானே? எனக்கு அது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சரி, இந்த பிரச்சனை முடியுதுங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்கை பற்றி கேட்குறாரு ஒவ்வொருத்தவங்களா, அவங்க கேப்டனை பற்றி மற்றவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்ரமை பற்றி கேட்கும்போது சுபிக்ஷா எழுந்துச்சு நல்லபடியாக சொல்கிறாங்க, நல்லா பண்ணாருங்க, இடையில ஒரு சில பாடி ஷேமிங் பண்ணாங்க, அது மட்டும் தான் தப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சைடு வந்து கானாகனத்து வந்து ரம்யாவை போட்டு பொழந்தாரு, அது சிறப்பாக இருந்துச்சு, கானாகனத்துக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு கைத்தட்டல் இருந்துச்சு, அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த சைடு எழுந்துச்சு வியானா வந்து போட்டு பொழந்துட்டாங்க, சாண்ட்ராவோட பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு கேம் ஆனதுனால நாங்கள் தோத்துட்டோம். இதே வியானா அங்கே உள்ள ஒன்றா இருக்கும்போது நல்லா ஓப்பி அடித்தாங்க, நல்லா ஜாலி பண்ணாங்க. இப்போ இங்கே வந்த உடனே அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி பேசுது. எம்மா பொய்யானா நீ சரியான ஆளுமா, அங்கே இது வந்து எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லையே. உனக்கு எந்த இடத்துல அவங்க கூட கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா எஃப்ஜே கூட அவங்க ஃபைட்டு போட்டு பிரச்சனை வந்து ஜெயிலுக்கு போன்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு தர. அது வரைக்கும் நீ அந்த கேங்கில் தான் இருந்த. இப்போ உடனே பிளேட்டை மாற்றி சேண்ட்ரா வந்து அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்னால போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்வதி சொல்ல வேணும், எப்பா சரியான 1ஆம் நம்பர் ஜால்ரா. நான் ஒன்று சொல்கிறேன், நான் முதல்ல சாண்ட்ராவை சொன்னல, இப்போ நான் பார்வை பார்த்து சொல்கிறேன், ஒன்றாவது சச்சை எச்ச பிஹேவியர் மாதிரி இருந்துச்சு. சாண்ட்ரா பேபி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், செம்ம சுகர் கட்டிங். இடையில வந்து கோல்மூட்டி வேடனை பண்ணுறது, இடையில ஒரு வார்த்தை விட்டாங்க. எஃப்ஜே வந்து எந்த அப்பாவை பற்றி அம்மா பற்றி தங்கச்சி பற்றி யாரை பற்றி பேசினாலும் கோவம் வருங்க, எல்லாருக்கும் வரணும். அவன் தான் உண்மையாலுமே வந்து அப்பா அம்மா பிறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி அவங்க அப்பா அம்மா பற்றி பேசுகிற உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, அது நியாயம் தானேங்க. நான் எஃப்ஜேக்கெல்லாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனதே இல்லை, உடனே எஃப்ஜே சப்போர்ட்னு சொல்லிடாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களை கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அவங்க அப்பா யாருக்கு பால் ஊற்ற போகிறானோ, அவங்க அம்மாவுக்கு ஊற்ற போகிறானோ, அவங்க அப்பாவுக்கு ஊற்ற இப்படி சொல்கிறான் இந்த ஆள் பேப்பர் ரவுடி. அதை சொல்லும் போது அதை கேட்கும்போது அவனுக்கு எவ்வளோ காண்டாகும், எவ்வளோ கோவம் வரும். ஏண்டா நீ பேப்பர் ரவுடி, உனக்கே அப்படின்னா உண்மையுமே வந்து வெட்டிடுவோன்னு சொன்னவன் உண்மையுமே பிரச்சனை பண்ணவன் அந்த வீட்டில். அப்படிங்கும்போது ஒரு கோவம் வருது, அவனுக்கு டென்ஷன் ஆகுது, பேரண்ட்ஸை பற்றி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சார் எஃப்ஜே துள்ளுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்றி விடுது நடுவில் இருந்துட்டு. என்ன கேவலமான பிறவி பார்வதி நீங்களே. அப்படியே உடனே இந்த கேங்கில் ஜம்ப் ஆகி சாண்ட்ரா பேபிக்கு ஒன்றுமே தெரியாது சார், அவங்க ஆக்சுவலாக வந்து கனி பண்ணதுனால தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, முழுக்க கனி மேலே வன்மம். அது விஜய் சேதுபதி கேட்கறத அவங்க காதிலே விட மாட்டேங்குதுங்க. விஜய் சேதுபதி கேட்குறாரு, நீங்கள் வந்து கனி விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாண்ட்ரா அந்த இடத்துல கேப்டனாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா விட்டு கொடுத்து போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக கனி மேலே தப்பே கிடையாது, இன்னும் சுகர் கோட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். புரியுதா இல்லையாங்க? இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்க ஸ்டில் இன்னுமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி அந்த கேங்கை வந்து ரோஸ்ட் பண்ணதான் நினச்சிட்டு இருக்காங்க. சத்தியமாக கிடையாது. போன வாரம் எப்படி பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷம் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாரோ, சபரி போட்டு பொழந்தாரோ, அதே மாதிரி இந்த வாரம் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே வேற லெவல். இடையில சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவர் இடையில சிரிக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்போ இவர் ரோஸ்ட் பண்ணார்ல, இவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி சொன்னார்ல, அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஆளு ரோஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி சொல்றீங்களா, அது உண்மை நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இல்லை. இப்போ இவர் ரோஸ்ட் பண்ணதாகவும் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, இவர் வந்து உண்மையுமே தட்டி கேட்டாருன்னு சொல்லிட்டு இவராலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு ஷோங்க இது. நீங்க பார்த்துக்க லிட்டரலா இடையில பிரச்சனை வேற ஏஞ்சி நான் வந்து வேற லெவலில் இவங்க வந்து இப்படி பண்ணாங்க சார், பேசாங்க சார் சொல்லி பேசும்போது உங்களுக்கு நான் வரேன் சார், உங்களுக்கு நான் வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். சரி ஓகே, தலையை வந்து நீங்கள் பிரச்சனை வந்து ஆக்சுவலாக வந்து பேசும்போது ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இருக்கணும். முதல்ல அவனுக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நீ முதல்ல ஒரு ஹோஸ்ட்டாகவே நடந்துக்கல, அதுதான் உண்மை. ஒரு ஹோஸ்ட் எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை கோபமாக பேசணும், எதை சிரிச்சுட்டு பேசணும், எந்த இடத்துல ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸே இல்லை விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட. ஒரு விஷயத்தை கேட்குற, சீரியஸ் விஷயத்தை கேட்குற, நீங்கள் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு சார் அந்த இடத்துல ஃபன் பண்ணுறீங்க? அப்புறம் அங்கே கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே டன் சார் ஜாலியாக பேசுகிறப்ப நம்மளும் பேசுகிறோம், ஜாலியாக சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க தாங்க செய்வாங்க.
எந்த இடத்துலையுமே இவர் வந்து இது வந்து சீரியஸான மேட்ரு, சைலண்டாக உட்காருங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பிரஜின் வந்து பர்சனல் அட்டாக் பண்ண போது தான் ஒரு மூஞ்சி கோவமாக போகுது. அது வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவங்க பண்ண தவறு? இப்போ நீங்கள் சாண்டாகிட்ட பேசும்போதோ இல்லை திவ்யா கிட்ட பேசும்போதோ அவங்க உங்களை மதிக்கல சார். திவ்யாலாம் உங்களை சுத்தமாக ஒரு ஆளாவே மதிக்கல. திவ்யா வேணும்னே பண்ணிச்சு. உட்காருங்க திவ்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை உட்காருங்க. அது பரவாயில்ல சார், உட்காருங்க திவ்யா. இல்லை பரவாயில்ல சார், உட்காரு, பரவாயில்ல சார், நோ இஷ்யூ சார். அது ஆக்சுவலாக வந்து கலாய்க்குது அவங்கள. உங்களுக்கு புரியலையா? சர்க்காசமாக உங்களை வச்சு செய்யுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கண்டஸ்டன்ட் வச்சு செய்யலை, கண்டஸ்டன்ட் தான் உங்களை வச்சு செய்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் முடியுதுங்க. முடிச்சுட்டு நம்மளால் வந்து அடுத்தது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வராது. ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்து மறந்துடுவார்னு சொல்லிட்டு பேப்பரில் படிக்கிறாரு. பிரஜின், நீங்கள் வந்து என்ன ஆகும்னா பிக் பாஸ்ட்டை சொல்லிடுவேன், இல்லை சேதுக்கிட்ட சொல்லிடுவேன், கண்டம் பண்ணிடுவேன், டேஷ் பண்ணிடுவேன், வியானாவை மிரட்டுறீங்க, சுபிக்ஷாவை மிரட்டுறீங்க. ஆக்சுவலாக இது யாருமே உங்களுக்கு தெரியாது. இந்த ஆள் பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்கும் விக்ரமும் பற்றி நேராக பேசலாம், மற்றெல்லாம் பின்னாடி தான் பேசலாம். நம்மளால் பேப்பர் அப்படி இல்லை, பின்னாடி பேசோட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஓ, இப்படிலாம் இருந்தாலும் பேசியிருக்கானா, இப்படிலாம் செஞ்சிருக்கானா. வியானா ஷாக், ஏன்னா வியானா முன்னாடி பேசல, பின்னாடி பேசலாம். எஃப்ஜே முன்னாடி பேசல, பின்னாடி பேசலாம். ஸோ அதனால் இப்படிலாம் நீங்கள் ஏன் பேசுனீங்க, இதெல்லாம் தவறு இல்லையா சார்? இதெல்லாம் நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணுறேன், நான் இப்படி தான் அப்படிங்கிறான் போஸ்டிட்டா. இந்த இடத்துல கமல் சார் இருந்திருக்கணும், கிழிச்சிருப்பாரு. அவர் நேரடியெல்லாம் பேச மாட்டார், அவர் நேராக புரியுற மாதிரிலாம் பேச மாட்டார். அவர் சுற்றி வளைச்சு ஒன்று சொல்லுவார், ஆனால் சுருக்குன்னு குத்தும் அவர் பேசுறது, கமல் பேசுறது. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? கமல் வந்து இந்த அளவுக்கு ஹார்ஷா, விஜய் சேதுபதி ஹார்ஷா பேசியா உங்களுக்கு மண்டையில் ஏறல. கமல் சார் ஹார்ஷாலாம் பேச மாட்டார், அப்படியே சுற்றி வளைச்சு நறுக்குன்னு குத்துற பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாரா, அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துருவானுங்க. அதை ஹேண்டில் பண்ண தெரியல விஜய் சேதுபதி. டென்ஷன் ஆகிட்டாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், பிரஜன் பேசும்போது விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகி பேச முடியல, அவருக்கு வார்த்தை வரல, அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாராலையும் முடியும். நான் என்ன சொல்கிறேன், பிரஜன் அதுக்காக பெரிய ஆள்லாம் கிடையாது. பிரஜன் பேசுகிற மாதிரி அங்கே இருக்கிற எஃப்ஜேவால் பேச முடியும், சபரியால் பேச முடியும், எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். என்னால் பேச முடியும், உங்களால் பேச முடியும். ஏன் அவங்கள கேட்கல, ஏன் உங்களை கேட்கல? நான் வந்து நீங்கள் சொல்லி தானே வந்து நான் வந்து கோவப்பட்டேன், நீங்கள் என்ன வந்து எனக்கு மட்டும் கேட்குறீங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறால. இது ஈஸியாக எல்லாருமே பேசிடலாம். ஆனால் மற்றவங்களை பேசும்போது உட்காரே அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் ரொம்ப ஹார்ஷாகவும் ரொம்ப இதுவாகவும் மற்றவங்களை வந்து நடந்துக்கிறாரு. இதே பிரஜெண்ட்டை பேசும்போது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச விடுறாரு, அதுக்கப்புறம் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு, திரும்ப பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் லிட்டரலாக வந்து விஜய் சேதுபதியை போட்டு பொழந்துட்டான் பிரஜன். சீரியஸாகவே சொல்கிறேன், இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, விஜய் சேதுபதிக்காக ரோஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க? ஒரு விஷயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ண தெரியல. பிரஜனை கூப்பிட்டு அவன் பண்ணுறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஒருத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இடத்துல இப்படி நடந்துடக்கூடாது, அந்த இடத்துல அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்க, இது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? பிக் பாஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் படி நடந்துங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னு சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஒன்று பேச, அவன் ஒன்று அதுக்கு வந்து ஒரு பதிலை சொல்ல, நீங்கள் ஒன்று பேச, பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்துச்சு ஒரு வகையில் பார்க்கும்போது. விஜய் சேதுபதியோட நிலைமையை நினச்சி பார்த்தா கடைசியில் டென்ஷன் ஆகி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சுற்றி போட்டு தலையை வந்து ஆள விடுறாங்க ஒய்யால அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. கடைசியில் வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலங்க, ஒரு தெளிவான ஒரு விளக்கம், ஒரு எண்டு, ஒரு முடிவரை. நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புடா அப்படிங்கிறது வந்து புரிய வைக்கவே இல்லை. பாவம் விஜய் சேதுபதி. எனக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கே எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் கடைசியில் வந்து டென்ஷன் ஆகி எம்ஜே வந்து, ஏய் நீ வந்து இங்கே தான் பேசுவ, என் வீட்டாட்டுக்கு ஏரியாவிட்ட வந்து பேசிப்படுறா, உன்னை வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இதில் இடையில பார்வதி மட்டும்தான் கேவலமான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அதான் துள்ளுறாங்க எம்ஜே. இவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுனா வந்து சைலண்டாக இருப்பாங்களா? எனக்கு பார்வதி கேட்கணும்னு தோணும் இந்த விஷயத்த. உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ உங்கள் சிஸ்டரையோ உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனையோ இந்த மாதிரி வந்து பால் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா பார்வதி? அது என்ன, மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம்? என்ன கேவலமான பிஹேவியர். நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த கேங்கில் இருந்து திவ்யா பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் திவ்யாவுக்கு. இந்த கேங்கில் இருந்தால் போட்டு 4 பேருமே புழங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.